அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். அப்புறம் மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அப்படியே வந்து சுற்றி பார்த்துடலாம். 2 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் மாடி பக்கமே வரவே இல்லை. ஆனாலுமே நிறைய பூக்கள் விட்டுருந்துச்சு கத்திரி செடியில். அதெல்லாமே இப்போ வந்து நிறைய பிஞ்சுகளாக இருக்குது. சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருந்த கத்திரிக்காயெல்லாம் நல்ல பெருசாக இருக்குது. சின்ன சின்ன செடிகள் அப்படின்னாலும் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. இந்த சீசனில் கொஞ்சம் கத்திரி பிஞ்சுகள் நிறையா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. தரையில் இருக்கிற செடியிலையும் வந்து ஒரு 4, 5 கத்திரிக்காய்கள் இருக்குது. திருப்பியும் வந்து அஸ்வினி பூச்சி லைட்டாக வந்திருக்கு. இப்போ திருப்பியும் நம்ம வேப்ப எண்ணெயெல்லாம் போடணும். அஸ்வினி பூச்சி கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. திருப்பியும் மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். 2 நாள் நல்ல மழை அப்படின்றதுனால செடிகளோட வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது போல் மழையும் லேசான வெயிலும் இருக்கும்போது செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும் அப்படின்னாலும் செடி நல்லாவே வளரும். இப்போ பாருங்கள், நான் அன்றைக்கி வந்து அஸ்வினி பூச்சி நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை உங்கள்கிட்ட காமிச்சேன். அதில் நிறைய பூக்கள் இருந்தது. அந்த அவரையில் வந்து நிறைய வந்து அஸ்வினி இருந்தது. இப்போ நான் வந்து பசும்பால் தெளித்து விட்டேன். ஒரே ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் நான் மாடி தோட்டத்துக்கே வரல. ஆனால் பாருங்கள், இப்போ அந்த பூச்செல்லாம் போயிட்டு செடியெல்லாம் நல்லாயிருக்கு, காய்களும் நிறையா இருக்குது. இது வந்து நான் முழுசாகவே கொத்தமல்லி விதைகள் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் இல்லையா? அதில் வந்து நிறைய கொத்தமல்லி செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ களைச்செடிகளை பிடுங்கிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு சூப்பராக வளரும். இது அன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்ச சுண்டைக்காய் செடி. அதில் வந்து பூக்கள் வந்திருக்கு, இன்னும் காய்கள் காய்க்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வந்து பூ பூத்து பிஞ்சுகள் வந்திருக்கு. முதல் முறையாக இப்போ வந்து மாடி தோட்டத்தில் சுண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இது நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சது தான். 2 நாளாக பறிக்கலை அப்படின்னும் போது பூக்கள் வந்து நிறைய பூத்து போய் கிடக்குது. முந்தா நாள் பூத்த பூக்கள், நேற்று பூத்தது, அது எல்லாமே வந்து உதிர்ந்துருச்சு. இது வந்து இன்றைக்கி பூத்த பூக்கள் வந்து இப்போ வந்து அழகாக நிறைய ஜாதி பூ இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முள்ளங்கி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முள்ளங்கி வந்து இந்த தடவை நிறையவே வளரலை. எலித்தொலை அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால ஒரு 4, 5 முள்ளங்கி தான் வந்திருக்கு. அதையும் வந்து பறிச்சிடலாம். நம்ம வீட்டில் முள்ளங்கி வளர்க்குறோம் அப்படின்னும் போது பிஞ்சாக இருக்கும்போது பறித்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ரொம்ப பெருசாகணும் அப்படின்ட்டு முத்த விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 40 நாளில் நீங்கள் பறிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 45 நாளில் கூட பறிக்கலாம். அதுக்கு மேலே வந்து முத்த விட வேண்டாம். இந்த முள்ளங்கியில் வந்து நம்ம சாம்பாரோ இல்லை வந்து மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து முள்ளங்கியே சாப்பிடாதவங்க கூட நம்ம வீட்டில் காய்க்கிற முள்ளங்கியை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், மீடியம் சைஸாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 4 முள்ளங்கி இருக்குது இதில். மற்றது வந்து சின்னதாக இருக்குது 1, 2. இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. காலையில் ஒரு 8 மணி தான் ஆயிருக்கு. ஆனால் வெயில் வந்து ரொம்ப சுள்ளுன்னு அடிக்கிறதுனால இப்போ நான் விதைகள் எதுவுமே போடலை. முள்ளங்கி மட்டும் பறிச்சுட்டு போயிட போகிறேன். சாயந்தரமாக வந்து விதைகள் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு விதைகள் போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு வந்து முள்ளங்கிகள் வந்து அறுவடைக்கு கிடைக்கும். இப்போ தான் வந்து புதுசாக நீங்கள் வந்து மாடி தோட்டம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக முள்ளங்கியை வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா பூச்சி தாக்குதல் அது மாதிரிலாம் எந்த தொல்லையும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளார வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது முள்ளங்கிகள் தான். விதைகள் மட்டும் நல்ல விதைகளாக பார்த்து நல்ல நாட்டு விதைகளாக வாங்கி போட்டிங்கன்னா போதும், முள்ளங்கி சூப்பராக காய்க்கும். இன்றைக்கி இது தாங்க அறுவடை. கொஞ்சம் வெண்டைக்காய், அப்புறம் ஜாதிப்பூ, முள்ளங்கி, கொஞ்சம் அவரைக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், அப்புறம் வந்து பிரண்டை கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். பிரண்டை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து சட்னி, குழம்பு இது எல்லாமே பண்ணலாம். ஒரு சின்ன மாடி தோட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வந்து வளர்த்துட்ருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அது ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாட்களுக்கு நம்ம வீட்டில் பறிக்கிற காய்கறிகளை வச்சு நம்ம சமையல் பண்ணலாம். அது வந்து உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம், மனதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.